சிம்மம். ஸோ சிம்ம ராசி வந்து நம்ம 2025 ஒரு அட்வான்ஸாக ப்ரிடிக்ட் பண்ணும்போது நிறைய பேர் கேட்ட கேள்வி இவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்குமா அப்படின்ட்டு. பட் இந்த வருஷத்தில் என்னெல்லாம் உங்களால் பாசிட்டிவாக பண்ண முடியுமோ ஆஸ் மச் as பாசிபிள் ட்ரை பண்ணலாம். அக்டோபரில் என்ன நடக்க போகுது அப்படின்னா, சூரியன் வந்து கேது விட்டு வெளியே வந்துடுவார். ஸோ உங்கள் மைண்ட் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். பட் ஆனால் சூரியன் நீச்சம் அடையக்கூடிய ஒரு மாதம் இது. ஸோ நீச்சம் அடைஞ்சார்னா அவருடைய முதல்ல வந்து கேதுவோடு இருந்தார், இப்போ நீச்சம் அடைகிறார். ஸோ சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நீச்சமான காலகட்டங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, எதையுமே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் நிறைய போட வேண்டி வரும். பிடிச்சி ஒரு தேரை இழுத்து அப்படி இருக்கும், தனியாக ஒரு காரை தனியாக ஒருத்தர் தள்ளினா அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராவாக உங்கள் பலத்தெல்லாம் காட்ட வேண்டி வரும். அந்த மாதிரி ஒரு மந்த்து தான் இது அக்டோபர். செகண்ட் ஹாஃப் தான் சூரியன் மாறார், பட் ஃபஸ்ட் ஹாஃபில் கேதுவோடு இருப்பார். முதல் பாயிண்ட் என்னென்னா, உங்களுக்கு வந்து ஜாப் அண்ட் ப்ரொஃபஷனில் ஜாப் அண்ட் ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். இப்போ மாறிடும், பதவி கிடச்சிரும், அது கிடக்கும், இது நடக்கும், இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். பட் ஆனால் சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு சாதகமாக அதுக்கு ரிசல்ட்டை கொடுக்குமா அப்படின்னா, அது ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணால் தான் அது கொடுக்கும், ரொம்ப முயற்சி எடுத்தால் தான் கொடுக்கும். கம்ஃபர்டபுளாக அவங்க வந்து ஒரு சீட்டில் உட்கார வச்சு உங்கள் வேலைலாம் கரெக்டாக நடக்குது அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. எல்லா வேலையும் கரெக்டாக நடக்கிறதுக்கு நானே மறுபடியும் வேலை செய்ய வேண்டியிருக்கே அப்படின்னு சொல்கிற சூழ்நிலையாக இருக்குது. அதனால் உங்களோட ஒர்க் பண்ணுற கலீக்ஸோட நீங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப ஸ்மூத்தாக மெயின்டைன் பண்ணுறது நல்லது. பிஸ்னஸில் கூட பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து நல்லா நடந்தாலும் கூட எதிர்பார்க்குற ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்குற இன்கம் வந்து வேகமாக வராது, வந்துகிட்டே இருக்குது. பட் ஆனால் அதை அப்படி புஷ் பண்ணி பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுதான் சூழ்நிலை தெரியுது.